two strings A and B, find if A is a subsequence of B. ரெண்டு string கொடுத்திருக்காங்க A, B. A வந்து B ஓட subsequence-ஆ இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். Subsequence-ஆ இருந்துச்சு அப்படின்னா நம்ம 0 ரிட்டர்ன், subsequence-ஆ இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ சப்சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா, subsequence is a sequence derived from another sequence by deleting some or no elements. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு சீக்வன்ஸு. இதில் வந்து ACE அப்படின்றது இதோடைய சப்சீக்வன்ஸ். எப்படின்னா B அப்புறம் DF இதை டெலிட் பண்ணால் நமக்கு ACE வந்துடும். ஸோ எக்ஸிஸ்டிங் சீக்வன்ஸ்லேருந்து சம் கேரக்டர்ஸை நம்ம டெலிட் பண்ணி நமக்கு இன்னொரு சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா தென் திஸ் சீக்வன்ஸ் இஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் திஸ். ஓகே, வித்வுட் சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் ரிமைனிங் எலமெண்ட்ஸ். நம்ம டெலிட் பண்ணலாம், ஆனால் ரிமைனிங் எலமெண்ட்ஸோட ஆர்டரை மாற்றக்கூடாது. அப்போ அந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன, ACE, அந்த ஆர்டரை மாற்றாமல் நமக்கு வந்துச்சுன்னா தென் இஸ் அ சப்சீக்வன்ஸ். சிமிலர் ABD பாருங்க, ABD நம்ம CEF டெலிட் பண்ணால் ABD வந்துடும், தென் இட் இஸ் அ சப்சீக்வன்ஸ். அதே மாதிரி நம்ம எந்த எலிமெண்ட்மே டெலிட் பண்ணலனா ABCDF அதே ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ சப்சீக்வன்ஸ் ஆஃப் திஸ். ஓகே, சப்ஸ்ட்ரிங் என்ன, சப்ஸ்ட்ரிங் வந்து இஸ் a contiguous sequence of characters within a string. இந்த ஸ்ட்ரிங்ல contiguous sequence of characters என்ன, இப்போ ABC எடுத்துக்கோ, கண்டினியூஸா இருக்கா, கான்டிகியூஸா இருக்கா, then that is a substring. Substring is also a subsequence. ஏன்னா இதுல வந்து நம்ம DF டெலிட் பண்ணோம்னா ABC வரும், right? So substring or substring is a subsequence also. Okay, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CD எடுத்துக்கிட்டோம்னா CDE எடுத்துக்கிட்டோமா, ஸோ இது வந்து கண்டினியூஸா இருக்கா, then it is a substring. But CDE is also a subsequence. ஏன்னா ABF டெலிட் பண்ணா CDE வரப்போகுது. Okay, so this is then ABCDF is also a substring, right? The same string மே substring தான். ஸோ நமக்கு வந்து இப்போ சப்சீக்வன்ஸ் சப்ஸ்ட்ரிங் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சப்ஸ்ட்ரிங்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே அதே மாதிரி இதுக்கு ஒரு பாயிண்டர் வச்சுப்போம், இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுப்போம், ரைட்? ரெண்டு பாயிண்டர் வச்சுக்கிட்டு ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா, ரெண்டு வேல்யூமே, ரெண்டு பாயிண்டர் வேல்யூமே சேமா இருக்கு அப்படின்னா ரெண்டுமே மூவ் பண்ணணும். சேமா இல்லைன்னா B பாயிண்டர் இருக்கு பார்த்தியா, அதை மட்டும் மூவ் பண்ணணும். இப்போ சேமா இல்லை கரெக்டா, அப்போ B பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணணும். இப்போ சேமா இருக்கு, அப்போ ரெண்டுத்தையும் மூவ் பண்ணுவோம், DX. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேமா இல்லை, அப்போ இதை மட்டும் மூவ் பண்ணுவோம். இப்போ சேமா இருக்கு, அப்போ ரெண்டுத்தையும் மூவ் பண்ணுவோம். இப்போ ஓகேவா, இப்போ சேமா இல்லை, அப்போ இதை மட்டும் மூவ் பண்ணுவோம். சேமா இல்லை, இதை மட்டும் மூவ் பண்ணுவோம். இப்படி மூவ் பண்ணி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் எத்தனை லெட்டர் இருக்கோ, பியில் எத்தனை லெட்டர் இருக்கோ அது தான் போக முடியும் லூப்பில். சப்போஸ் இது முடிஞ்சிருச்சுன்னா இது எல்லா லெட்டரும் இதில் மேட்ச் ஆயிருந்தா என்ன அர்த்தம், இதோட இண்டெக்ஸ் மூவ் பண்ணிட்டே வரோம்ல, அது என்ன ஆகும், இதோட லென்த்துக்கு வந்து நின்றுடும்ல, எல்லா லெட்டரும் மேட்ச் ஆச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா Y மேட்ச் ஆகலை, அப்போ அதனால எங்கே வந்து நிற்குது, 2ல் வந்து நிற்குது. இதோட லென்த் என்ன, 3, ரைட்? இப்போ எல்லா லெட்டரும் இதில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதோட லென்த்து 3ல் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி மூவ் பண்ணதுக்கப்புறம் இதோடைய லென்த்து வந்து, இதோடைய பாயிண்டர் மூவ் பண்ணிட்டே வரோம்ல, அந்த பாயிண்டர் வந்து லென்த்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் அ சப்சீக்வன்ஸ், அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ சப்சீக்வன்ஸ். ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இது எப்படி கோட் அடிக்கிறது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து we will have a pointer int a pointer வச்சுப்போம், AP னு வச்சுப்போம், a pointer. அது எங்க இருந்து ஆரம்பிக்கும், அது 0 இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, B pointer நம்ம லூப் அடிச்சிடுவோம், int B pointer which is also from 0, B P less than B dot length. அந்த லென்த் வரைக்கும் இந்த லூப் போகும் கரெக்டா, B எவ்வளோ லென்த்தோ அது வரைக்கும் B பாயிண்டர் லூப் போகும், ரைட்? செமிகாலன் BP ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ போயாச்சு, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ சேமான்னு செக் பண்ணணும். சேமா செக் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மூவ் பண்ணணும், இல்லைன்னா B பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் லூப்பில், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஃப் a dot character at
a pointer is equal to b dot character at b pointer ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா then you have to also move ap plus plus. இப்ப சேமாக்கு மூவ் பண்ணிட்ட ap ஓகே. if ap மூவ் பண்ணும்போது if ap is equal to நடுவுல வரும்போது உன்னுடைய if it is equal to a dot length இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது லென்த்துக்கு சேமா இருந்தா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல ஸ்ட்ரெயிட்டாவே இங்கிருந்து 1ன்னு. இப்போ எல்லா லெட்டரும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? ஏ பாயிண்டர் மூவ் பண்ணிட்டே வர ஏ பாயிண்டர் வந்து லென்த்துக்கு ஏ ஓட லென்த்துக்கு சேம் ஆயிடுச்சு. அப்ப எல்லா லெட்டருமே மேட்ச் ஆயிடுச்சு. ரைட்? அப்படி இல்லை அப்படின்னா லூப் எல்லாம் போய் கடைசியா வர்றப்ப இந்த ஏ பாயிண்டர் வந்து லென்த்துக்கு சேமான்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து ரிட்டர்ன் பூலியன். ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ தென் நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன்னா இஃப் ஏ பாயிண்டர் ஈக்குவல் டு ஏ டாட் லென்த். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. you can also break here instead of return. வெளியே வந்துட்டு a பாயிண்டர் வந்து லென்த்துக்கு ஈக்குவலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? லென்த்துக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் இஸ் a subsequence னு அர்த்தம். ரைட்? அப்ப ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் ஆபரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? டபுள் ஈக்குவல் டு. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஈக்குவலா இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லென்த்துக்கு ஈக்குவலா இருக்குன்னா ட்ரூ, இட்ஸ் a subsequence. ஈக்குவலா இல்லைன்னா ஃபால்ஸ், நாட் a subsequence. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நீ இப்படி கூட கண்டிஷனை கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா கண்டிஷன் வில் எவென்ச்சுவலி பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே, நம்ம ரிட்டர்ன் பண்றதும் பூலியன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ இது மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் ஆஃப் பாஸ். ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன? ஜஸ்ட் சப்சீக்வன்ஸா இல்லையான்னு செக் பண்ணணும். இந்த லாஜிக் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு பாயிண்டர் இங்கே வச்சுக்கிறோம், இன்னொரு பாயிண்டர் இங்கே வச்சுக்கிறோம். ரைட்? எப்பப்பெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னா 2 பாயிண்டர் நவுத்துரும். மேட்ச் ஆகுதுன்னா ஒரு பாயிண்டர் மட்டும் நவுத்திட்டே வரும். கடைசியா இந்த ஏ பாயிண்டர் வந்து எண்டுக்கு வந்து எல்லா பாயிண்டர் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் a subsequence. அதுக்கு லென்த்தா தான் சப்சீக்வன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும்.